திடீர் இமயமலை பயணம் டே 1. இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி தாஜ்மஹால் தாங்க போக போகிறோம். அன்னைக்கு காலையில் 5 மணி சென்னை சென்ட்ரலில் நமக்கு ட்ரெயினோட பேர் அந்தமான் எக்ஸ்பிரஸ். இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டே, இது ஒரு திடீர் பிளான் அப்படிங்கிறதுனால என்னால் டிக்கெட் புக் பண்ண முடியலைங்க. ஸோ ஜென்ரலில் தான் போக போகிறேன். ஜென்ரல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அடுத்த 1.5 நாள் வடக்கு பயாஸ் பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய போகிறானுங்க. தெலுங்கானா தாண்டுற வரையுமே என்னடா ஜேர்னி நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தெலுங்கானா ஒன்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த ரியல் வடக்கு பயாவோட வேர்ல்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ராகிறோம். 35 மணி நேரம் ஒரே சீட்டில் உட்காந்துருந்தேன். விட்டா அந்த சீட்டை ஃபில் பண்ணிட மாட்டானுங்க. வெளியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான வியூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வியூஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு எனக்கு கிடைச்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ராத்திரி 7:30 மணி இருக்கும். ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா அந்தமான் எக்ஸ்பிரஸ் கூட்டு போய் இறக்கி விட்டான். போன கையோட 500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் தேடி எடுத்தேன். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு, இல்லைங்க குளிக்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது. ஒரு 6 மணி போல் தாஜ்மஹால் முன்னாடி போயிட்டு நின்னா அவ்வளோ அழகுங்க. அந்த சன்ரைஸுக்கும் அந்த தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வடக்கு சைடு வரீங்க அப்படின்னா இங்கே ஒரு விசிட்டை போட்டு போங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.